வணக்கம், வெல்கம் டு tastytawa. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சண்டே ட்ரீட். குஸ்காவும் குச்சி மட்டனும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குஸ்கா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சீரக சம்பா அரிசி எடுத்துக்கணும். 1/4 கிலோ அரிசி எடுத்து கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வைக்கணும். இது மட்டன் சாப்ஸ் பீசஸ் 1/2 கிலோ. மட்டனோட நெஞ்செலும்பு பகுதி. யூஸ்வலாகவே மட்டனில் நெஞ்செலும்பு கறி தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது அந்த நெஞ்சு பகுதியிலேருந்து பிரித்து எடுக்கிற கறி. இந்த எலும்பு பார்க்குறதுக்கு குச்சி மாதிரியே இருக்கும், பார்க்குறதுக்கு லாலிபாப் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். மட்டன் சாப்ஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ப்ரெஷர் குக்கரில் வச்சுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மட்டன் வேகிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியிலேருந்து நம்ம குஸ்காவும் செய்யலாம், மட்டன் சாப்ஸும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. 6-7 விசில் வேக வச்சுக்கோங்க. நல்லா மட்டன் வேகணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மட்டன்லாம் வெந்துருச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். மட்டன் ஸ்டாக்ஸ் தனியாக வச்சிடலாம். இப்போ குஸ்கா பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விடணும். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது, அது கூட 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த காம்போ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போது சின்ன தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 1/2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். தக்காளி நல்லா ஜாம் ஆனதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் வரைக்கும் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம். இது கூட கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் இது நல்லா கூழ் மாதிரி அரைச்சிக்கணும் மிக்சியில். ப்ரெஷர் குக்கர் சூடு பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் மற்றும் ஆயில் ரெண்டையும் பாதி பாதியாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ, 1 கல்பாசி, 1 பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து நெய்யில் அந்த ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா பொருளெல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச குஸ்கா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்குவோம். எல்லா பேஸ்ட்டையும் நல்லா சேர்த்துக்கோங்க. அரைச்சி சேர்க்கறதுனால குஸ்கா நல்ல ஒரு பிளெண்டட் டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸ்டவ் சிம்லேயே வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில். இப்போ 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 2-3 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் சீரக சம்பா அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். அதில் 1 கப் மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கிறோம். இன்னொரு கப் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிறோம். மட்டன் ஸ்டாக் சேர்க்கறதுனால நம்ம குஸ்கா ஒரு ஃப்ளேவரோட ரொம்ப நல்லாயிருக்கும். 2 கப் டோட்டலாக நம்ம வாட்டர் சேர்த்துருக்கோம். இப்போது குஸ்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கல் உப்பு போட்டுக்கோங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. தீயை நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கணும்.
இப்போ உப்பு சரி பார்த்துக்கோங்க டேஸ்ட்டு. நம்ம ஊற வச்ச சீரக சம்பா ரைஸ் உள்ள சேர்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசிக்கு பதிலாக பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். சேம் மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் தான். இப்போ நல்லா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா அரிசி பாதி வந்ததுக்கப்புறமா மேலே நல்லா தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறமா குக்கர் மூடி போடுங்க. ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரே ஒரு விசில் வேக வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு விசிலுக்கு மேலே விட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். இப்போ நம்ம சாப்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். நல்லா கலந்து விடுங்க. பச்சை வாசனை போகணும், அதே சமயம் கரிஞ்சிடக்கூடாது. இந்த சாப்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். இது கூட 1 பிஞ்ச் மஞ்சள்தூள், 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அதனால் 1 பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க, நல்லா மிக்ஸ் ஆகணும் மசாலா பவுடர்ஸ் எல்லாம். இந்த மட்டன் சாப்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அது வந்து 1/4 கப் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் சாப்ஸ் எல்லாம் உள்ளே போட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லாலிபாப் மாதிரி இந்த எலும்பு வந்து குச்சி மாதிரி பிடிச்சிட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். மட்டன்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கண்டினியூஸாக இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். 2 நிமிஷத்தில் அந்த மசாலா பவுடர் எல்லாம் மட்டனில் நல்லா கோட் ஆயிரும். 2 நிமிஷத்தில் பாருங்கள், இந்த அளவுக்கு அழகாக தயாராகிடுச்சு. ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிஷ். சூப்பராக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குஸ்காவில் நம்மளுக்கு வந்து ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சு. மெல்லமாக கிளறி விடுங்க. ரைஸ் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது, நல்லா வெந்திருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த காம்போ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒரு சண்டே லஞ்ச் மெனு சூப்பராக தயாராகிடுச்சு. டேஸ்டியான குஸ்கா அண்ட் குச்சி மட்டன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.